சந்திக்கிறதுக்கு யாராவது முயல்வாங்களா? விஜய் இப்போ தங்கியிருக்க ஹோட்டல், ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அங்கே தான் இருக்க போறாருன்னு சொல்றாங்க, நாளைக்கு மேபி இருக்கலான்றாங்க. அப்படின்னும் போது யாராவது ஒருத்தவங்க சந்திச்சாலே அரசியல் அது பெரிய பேசு பொருளாக மாறும் இல்லையா? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ பொதுவாகவே விஜய் இன்னைக்கு வந்து ஒரு நடிகர் மட்டும் இல்லை, அரசியல் கட்சியின் தலைவர். அவருடைய ஒவ்வொரு அசைவும் கவனிக்கப்படுகிறது, ஊடகங்களாலும் கவனிக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, அவர் வீட்டிலேருந்து கிளம்புனார் அப்படின்னா அந்த கேட்டு திறக்கிறது, காரு வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 10 கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அவர் எங்கே போகிறாருங்கிறத ஃபாலோ பண்ணி ஒரு 10 கார் பின்னால் வருது, ஃப்ளைட்டில் ஏறுற வரைக்கும். ஆமாம், பட்டினப்பாக்கம் ஆஃபீஸ்க்கு போனால் அங்கேயும் துரத்துது, பனையூர் கட்சி அலுவலகத்துக்கு போனால் அங்கேயும் துரத்துது. அப்போ முழுக்க முழுக்க இவர் வந்து பார்த்திங்கன்னா தெரிந்தோ தெரியாமலோ ஒரு கண்காணிப்பு வளையத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் இவர் டெல்லி போகிறது சிபிஐ விசாரணைக்கு அப்படிங்கும்போது அவர் ஏர்போர்ட்லேருந்து இறங்குறதுலேருந்தே ஊடகங்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது இந்த கண்காணிப்பை தாண்டி வேறு யாரையும் விஜய் சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விஜயை யாரோ ஒரு எக்ஸு சந்திக்கணும் அப்படின்னா அதை பாஜகவின் தூதுவராக நம்ம எடுத்துக்குவோம். அவரையே டெல்லியில் சந்திக்கணும், சென்னையிலே சந்திச்சுட்டு போயிடலாமே. ஒருவேளை அமித்ஷாவும் விஜயை சந்திப்பதாக இருந்தால், விஜயும் மோடியும் சந்திப்பதாக இருந்தால் தான் அது டெல்லியில் நடக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்தால் அது ரகசிய சந்திப்பாக இருப்பதற்கே வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் மேலே இந்த சந்திப்புக்கான தேவை என்ன? இப்போ விஜய் வந்து எடப்பாடி மாதிரி பாஜகவிட்ட சரண்டர் ஆன ஒரு அரசியல்வாதி கிடையாது. அவர்களை எந்த காலத்துலையும் இவர் போய் சந்திக்கணுங்கிற தேவையும் அவசியமும் விஜய்க்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை பாஜகவுக்கு தாவேகாவுடைய ஆதரவு இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம கூட்டணி ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு அவர்களுக்கு தோன்றினால் அவர்கள் வேண்டுமானால் கிளம்பி பனையூருக்கோ நீலாங்கரைக்கோ பட்டினப்பாக்கத்துக்கோ வந்து விஜயை சந்திக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர்களுக்கு தேவைப்பட்டால் வரலாம்னு சொல்கிறேன். விஜய் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அந்த இடத்துல விஜய் இல்லை.